இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ சார். நவீனுக்கு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். கான்ஸ்டபிள் சார், அவனை வெளியே விடு. ஓகே சார். வாப்பா. இந்தா கையெழுத்து போடு. நீ போலாம். தேங்க்யூ சார். ஓகே சார். சார், உங்க ஃபோன் கொடுங்களேன், ஒரு கால் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். ஹலோ கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். சொல்லு நவீன். வெளியே வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாம் ஓகே தானே? ஆமா கார்த்தி, லாயர் இப்பதான் ஜாமீன் பேப்பரை கொண்டு வந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு. நீ இல்லைனா இது எதுவுமே நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. சரி, அதை விடுறா. நீ உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வந்துரு. நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். சரி கார்த்தி. சார், நம்மள மண்டபத்துக்கு போக சொல்லிட்டாரு. வாங்க நம்ம போலாம். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஏமா நீ தாலி கட்டுறதை நிறுத்த சொல்ற? மாப்பிள்ள, நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன். அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? நர்ஸ் வேற கையில குழந்தைய வச்சிருக்கு. சொல்லுங்க அம்மா. அங்க மணமேடையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உட்கார்ந்துருக்காரே செல்வம். அவர் ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்ன உளர்ற? உண்மையை மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை அவரோட குழந்தைதான். கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்து என்னை ஏமாத்திட்டு இப்போ இங்க மணமேடையில உட்கார்ந்துருக்கானே, அவன் ஒரு ஃப்ராடுமா? என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? திடீர்னு இப்படி சொல்ற? இத்தனை நாளா நீ எங்க இருந்த? பொய் சொன்னேனா தொலைச்சிருவேனா? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா, பொய் இல்ல. ஏய், யார் நீ? ஏன் இப்படி என் மேல படமா பழி போடுற? இவ சொல்றதெல்லாம் பச்சை போயிங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த ரெண்டு ஃப்ராடுகளும் நம்ம வீட்டு பீரோலயே கள்ளசாவி போட்டு பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட பார்த்தாங்க. அப்புறம் சகல சொல்லிதான் இவங்களை கையும் காலமா புடிச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன். அவங்க அடிச்ச பண நகை தான் இந்த பேக்ல இருக்கு. ஆஹா, நம்மளையே ஏமாத்திட்டு போய் பணத்தை ஆட்டைய போட்டுட்டாங்களா? இவங்களோட தொழில இந்த மாதிரி ஏமாத்தி திருடுறதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் மூலமா இவங்களை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேன். இவங்க பேர்ல மட்டும்
15க்கும் மேல திருட்டு கேஸுங்க இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு அமைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம் இன்ஸ்பெக்டர், இந்த திருட்டு கும்பலை புடிச்சிட்டு போங்க. சார் எல்லாத்தையும் ஃபோனில் சொன்னார் மேடம். நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். நீங்க அப்புறம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ம், அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சரிங்க சார், வந்து கொடுக்குறேன். ஓகே மேடம். வாங்க கான்ஸ்டபிள், உங்களை Okay, sir. கூப்பிட்டு போங்க. வாமா. ஏய் வாடா. வாயா. ஓ ரொம்ப நன்றிம்மா. என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ம், நீ கிளம்பு. ரொம்ப நன்றி சார். நான் வரேன். இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? அதுக்குள்ள இவன் எப்படி வெளியே வந்தான்? அத்த, நான் தான் அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்தேன். நீங்களா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள இவனை ஜாமீன்ல எடுத்தீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, 2 பேரும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. நவீன ரொம்ப நல்ல பையன், படிச்சிருக்கான், வசதியானவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். துர்காவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா துர்காவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அத்த, இல்ல மாப்பிள்ள, இவன் ஏழை மாதிரி நடிச்சு நம்ம வீட்ல டிரைவரா சேர்ந்து என்னை ஏமாத்தி இருக்கான். இப்போ ஒரு திருட்டு கும்பல் என்னை ஏமாத்திட்டு போச்சு இல்ல? அவங்களுக்கும் இவனுக்கும் பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அத்த ப்ளீஸ், அந்த திருட்டு கும்பலோட இவனை கம்பேர் பண்ணாதீங்க. துர்கா மேல இருக்க லவ்ல தான் அப்படி பண்ணிட்டான். கண்டிப்பா உங்களை ஏமாத்துறதுக்காக இல்ல. இல்ல மாப்பிள்ள, என்னால ஒத்துக்க முடியாது. இவன் மட்டும் என்கிட்ட நேரா வந்து உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நேர்மையா கேட்டிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து டிரைவரா நடிச்சு என்னையே ஏமாத்திருக்கான். இவனை என்னால மன்னிக்கவே முடியாது. கரெக்டா சொன்னக்கா.